ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய ஆரி கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லீஃப் லோடிங் ஸ்டிச் ஆர் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத வந்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லீஃப் ஃபில்லிங் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நிறைய பேருக்கு டவுட் வருது, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த லோடிங்கை வந்து ஃபில் பண்ணி விட்டுறாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது லீஃப் லோடிங் வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ நான் இன்றைக்கி சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதனுடைய அவுட்டர் லைனில் வந்து இந்த மாதிரி ஒரு செயின் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ செயின் கொடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அவுட்டர் லைன் வந்து செயின் கொடுத்துட்டோம். ஒரு 2 நாட் போட்டு அதை வந்து முடிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லீஃபில் வந்து ஒரு கால்வாசிக்கு கீழே இறக்கி வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணி லோடு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், நான் வீடியோவில் காட்டலை, இந்த மாதிரி லோடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த செயினுக்கு வெளியில் வந்து லாக் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? லாக் ஸ்டிச்சுங்கிறது ஒரு ஸ்மால் செயின். ஸோ அங்கேருந்து நீங்கள் மேலே ஷார்ப் பிளேஸ்க்கு வந்து ஸ்லாண்டிங்காக கொண்டு போங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம அவுட்டர் செயின் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த செயினுக்கு உள்ளே வந்து லாங் செயின் பஞ்ச் பண்ணுங்கள். அந்த செயினுக்கு வெளியில் வந்து குட்டியாக லாக் ஸ்டிச் போடுங்க, ஓகேங்களா? ஸோ வீடியோ கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்லாண்டிங்காக, ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டிச்சை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் ஸ்லாண்டிங்காக கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக வந்து எடுத்து காட்டும், ஓகேங்களா? ஸோ லாங் செயின் வந்து அவுட்டர் செயினுக்கு உள்ளே பஞ்ச் பண்ணுங்கள், லாக் வந்து அந்த செயினுக்கு வெளியில் பஞ்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்லிங்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சில்க் த்ரெட் வந்து நீங்கள் கிராஸாக, அதாவது ஸ்லாண்டிங்காக அந்த ஸ்டிச் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஷைனிங்காக வந்து உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்து ஃபில் பண்ணிங்கன்னா இந்த லுக் வந்து உங்களுக்கு கிடைக்காது, ஓகேங்களா? ஸோ எல்லா லோடிங்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன் வந்து நீங்கள் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்லாண்டிங்காக கொண்டு வராங்க. ஸோ போக போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அதனுடைய ஷேப் வந்து மாறிடுது. லுக் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாகவே வந்து கம்ப்ளீட் ஆகாது, ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லாண்டிங்காகவே அந்த லாங் செயினை வந்து கொண்டு போகணும். இப்போ பாருங்கள், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணும்போது 2 நாட் போட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் லைன் வந்து நம்ம கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அவுட்டர் லைன் நீங்கள் பீட்ஸில் கொடுக்கலாம், ஜரியில் கொடுக்கலாம், இல்லை கான்ட்ராஸ்ட்டாக இன்னொரு சில்க் த்ரெட்டில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி செயின் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ எந்த ஃபில்லிங்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து முடிச்சிங்க அப்படின்னா அதனுடைய லுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும், ஓகேங்களா? நம்ம இப்போ கொடுத்துருக்கிற இந்த ஃபில்லிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீஃப்க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் ஃப்ளவர் பெட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்லிங் மெத்தட்ஸ் நீங்கள் ஃப்ளவர், லீஃப், லோடிங் ஸ்டிச், பைப்பிங் ஸ்டிச் மாதிரி நம்ம ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி லோடிங் ஸ்டிச்சுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் லைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து அவுட்லைன் டபுள் லைனில் கொடுக்குறேன். டபுள் லைனில் கொடுக்கும்போது அதனுடைய லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் டபுள் லைன் கொடுக்குறேன். நான் வந்து சில்க் த்ரெட்டில் தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து ஜரியில் கொடுத்தாலும் உங்களுக்கு இதே லுக் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பீட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவுட்லைன் வந்து சுகர் பீடோ இல்லை பால் பீடோ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ஓகேங்களா? ரொம்ப கிராண்டாக இருக்கும். நம்ம நிறைய ப்ளவுசஸில் வந்து இந்த மாதிரி லீஃப் ஃபில்லிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பிகினர்ஸ் வந்து நல்லா வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையவே வந்து தொடர்ந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து வந்து எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுங்க. நீங்களும் ஈஸியாக வீட்டில் இருந்தே ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு உங்களுடைய ப்ளவுஸை வந்து ஓனாகவே டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.